ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஆர்பி என்டிபிசி அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற டேட்டை ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/11/2025 நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 27/11/2025 ஒரு வாரம் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க இந்த ஒரு வாரத்தில் அப்ளை பண்ணியிருக்க. இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணது கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. இந்த 1 வீக்கில் வந்துட்டுனா அப்ளை பண்ணிடுங்க. வரலனாலும் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்ஷன் பீரியடில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்து மாற்றிக்கலாம். கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2025 9/12/2025 வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த டேட்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/11/2025. ஓகேவா? ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இ-சேவை சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்ஷன் டேட்டில் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்து மாற்றிக்கோங்க. அதனால் அப்ளை பண்ணாமலாம் இருந்துடாதீங்க. அன்ரிசர்வ்டுன்னு கொடுத்து இப்போ மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த அப்டேட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கானது. நிறைய பேருக்கு அந்த என்டிபிசி கிராஜுவேட்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். ரயில்வேலேருந்து என்டிபிசி கிராஜுவேட்டுக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி சொல்லியிருப்போம். இந்த வீடியோலையும் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு 5 லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 அப்கமிங் 2026க்கான ஸ்டடி பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லிங்க்கும், அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ஸ்டடி பிளான் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் ஜேஇ செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஸ்டடி பிளான் பிடிஎஃப் ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே என்டிபிசியோட கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்னு சொல்லி இந்த ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிராஜுவேட் போஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 5810 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த என்டிபிசி ஜாபுக்கு எப்படி நீங்களே அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அந்த அப்ளை பண்ணுற டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ இந்த என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட் பற்றின ஹைலைட்டான மேட்ரு பார்த்துருவோம். மொத்தம் 5810 வேகன்சி, 6 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வகையான போஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 போஸ்டிங்கும் லெவல் 6 சேலரி, மற்ற 3 போஸ்டிங்க்கு வந்து லெவல் 5 சேலரி, டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 4 சேலரி. எல்லாத்துக்குமே பேசிக் பே 25,500லேருந்து 35,400 வரைக்கும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரியே உங்களுக்கு 40,000லேருந்து 60,000 வரைக்குமே உங்களுக்கு கையில் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஓகேவா? இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றிலாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு B2, மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாமா, எந்த அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 18லேருந்து 33ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலுக்கானது. ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்டிங்லுமே எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 சிபிடி எக்ஸாம் நடத்துவாங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். சிபிடி 1ல் 100 கொஸ்டின் கேட்பாங்க, சிபிடி 2ல் 120 கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர சிலபஸ் எல்லாமே சேம் தான். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி பெங்களூர் இல்லைனா ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னா 187 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா 241 வேகன்சி, ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு 58 வேகன்சின்னு சொல்லி மொத்தமாக 5810 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் தான். அதாவது எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரினாலும் ஓகே. அப்ளை பண்ணாதவங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுனாக்கா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து ரயில்வேலேருந்து வேறு எந்த அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஆர்ஆர்பியோட என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட், ஜேஇ மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான ஒரு கம்பைண்டான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே இந்த ஜேஇ எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கான பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கலாம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டு வீடியோஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு 22 டாபிக், ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்குமே என்டிபிசி, அடுத்து வரப்போகிற குரூப் டி, அது மட்டும் இல்லாமல் ஜேஇ எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேவையான மேக்ஸோட 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கோட 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தமிழ்லேயே மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் கிடையாது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பைலிங்குலா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலுமே கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கு ஒரு 100+ டாப்பிக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் 2025 எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், சொல்ல போனால் 2026 முடிகிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லி டே 1லேருந்து ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளான் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுற நம்பர் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட அப்கமிங் 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 24ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நவம்பர் 25ஆம் தேதி அதற்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுவுமே டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு ஆஃபர் பைசா 1 வீக் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 2000 ஆயிரும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ தமிழ் சிலபஸ்க்கான ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000+ கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதோட பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், ஒரு 20+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் பிடிஎஃப், ஸ்பெஷல் புக்காக சொல்லி பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் எல்லாமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். அந்த பேட்சுக்கான ஸ்டடி பிளான், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டைம் டேபிள் ஷெடியூல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரயில்வே அண்டு டிஎன்பிஎஸ்சி பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ரயில்வே மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.